வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். பாஜக அதிருப்தி. சட்டமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் கவர்னரை சந்தித்து பேசியதால் பரபரப்பு. கள்ளத்தனமாக மதுபானங்களை விற்பனை செய்த 5 பேர் மீது வழக்கு பதிவு, காவல்துறை நடவடிக்கை. குயிலாப்பாளையத்தில் மஞ்சு விரட்டு நிலத்தில் விளைந்த மாங்காய், புலி, வாழை போன்றவற்றை சூறை விட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி. கடந்த மாதம் 28ஆம் தேதி கவர்னரை சந்தித்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிருப்தி. பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் கவர்னர் கைலாசநாதனை சந்தித்து பேசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த லோக்சபா தேர்தலில் பாஜக போட்டியிட்டு தோல்வியை தழுவியது. இந்த தோல்விக்கு பிறகு பாஜகவில் 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிருப்தியில் உள்ளனர். கடந்த மாதம் 28ஆம் தேதி ராஜ்நிவாசில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், ஜான்குமார், சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர், ரிச்சர்ட் ஆகியோர் கவர்னர் கைலாசநாதனை சந்தித்து தொகுதியின் அடிப்படை பிரச்சினைகளையும் சரி செய்ய வேண்டும் என மனு அளித்திருந்தனர். தொகுதி பிரச்சினை குறித்து முதல்வரை சந்திக்காமல் கவர்னரிடம் மனு கொடுத்தது விவாதத்தை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் நேற்று மீண்டும் ராஜ்நிவாஸ் சென்ற பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், ஜான்குமார், ரிச்சர்ட், பாஜக ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன் மற்றும் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் ஆகியோர் கவர்னர் கைலாசநாதனை நேற்று சந்தித்து பேசினர். நீண்ட நேரமாக கவர்னர் கைலாசநாதனுடன் கலந்துரையாடினர். இந்த சந்திப்பு குறித்து பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூறுகையில், கவர்னருக்கு பொங்கல் வாழ்த்து தெரிவித்தோம், பதிலுக்கு அவரும் வாழ்த்து தெரிவித்தார், அரசியல் முக்கியத்துவம் இல்லை என்றனர். புதுவையில் கலால்துறை உத்தரவை மீறி விற்பனை செய்யப்பட்ட 101 லிட்டர் சாராயம், 10 லிட்டர் மதுபானங்கள் பறிமுதல் செய்யப்பட்ட 5 பேர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. புதுச்சேரி கலால்துறை உத்தரவின்படி நேற்று 15ஆம் தேதி திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் இயங்கி வரும் மதுபான கடைகள், சாராய கடைகள் மற்றும் கள்ளுக்கடைகள் மூடப்பட்டன. இதனை பயன்படுத்தி கள்ளத்தனமாக மதுபானங்கள் விற்பனை செய்பவர்களை பிடிக்க கலால்துறை துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் உத்தரவுப்படி தாசில்தார்கள் சிலம்பரசன், ரவிச்சந்திரன், ராஜேஷ் கண்ணா மற்றும் துணை தாசில்தார் ஜவஹர், வருவாய் ஆய்வாளர்கள் அடங்கிய 3 பறக்கும் படையினர் புதுச்சேரி நகராட்சிகள், கொம்யூன் பஞ்சாயத்து பகுதிகளில் சோதனை செய்தனர். அரங்கனூர், கனகச்செட்டிக்குளம், சீதராப்பட்டு, மணமேடு, மேட்டுப்பாளையம், கடவனூர், சுத்துக்கேணி, தவளக்குப்பம், அரியாங்குப்பம், கல்மண்டபம், மதகடிப்பட்டு மற்றும் திருக்குணூர் உள்ளிட்ட பகுதிகளில் கள்ளத்தனமாக மதுபானங்களை விற்பனை செய்த 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அவர்களிடமிருந்து 101 லிட்டர் சாராயம் மற்றும் 10.44 லிட்டர் மதுபானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இவைகளின் மதிப்பு ரூபாய் 19,038 ஆகும். மேலும் அபராதம் ரூபாய் 23,000 வசூலிக்கப்பட்ட அரசு கருவூலத்தில் சேர்க்கப்பட்டது. காணும் பொங்கல் பண்டிகையொட்டி புதுச்சேரி அடுத்த ஆரோவில் மஞ்சு விரட்டு உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இதில் வெளிநாட்டினர் பலர் கலந்து கொண்டு ஆர்வத்துடன் பார்வையிட்டனர். புதுச்சேரி அடுத்த விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் சர்வதேச நகரத்தில் குயிலாப்பாளையம் கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையொட்டி காணும் பொங்கல் தினத்தன்று மஞ்சு விரட்டை உற்சாகமாக நடத்தப்படுவது வழக்கம். இந்த ஆண்டும் வழக்கம் போல அங்குள்ள எல்லை பிடாரியம்மன் கோவில் அருகே உள்ள மந்தை வேலி திடலில் மஞ்சு விரட்டை நிகழ்ச்சி உற்சாகமாக நடைபெற்றது. அங்கு குயிலாப்பாளையம், ஆரோவில் மற்றும் அதை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தங்கள் மாடுகளை குளிப்பாட்டி விதவிதமாக அலங்கரித்து கொண்டு வந்தனர். இந்த நிகழ்ச்சிக்காக எல்லை பிடாரியம்மன் உற்சவ மூர்த்தி விசேஷ அலங்காரத்துடன் மந்தை வேலி திடலுக்கு எழுந்தருளினர். அங்கு அம்மனுக்கு விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து கோவில் நிர்வாகிகள் எலுமிச்சை பழங்கள், வாழைப்பழங்கள் வீசி எறிந்தனர். அதை அங்கு கூடியிருந்த மக்கள் போட்டி போட்டு எடுத்தனர். தொடர்ந்து பகல் 12 மணி அளவில் அதிர்வேட்டுகள் முழங்க மஞ்சு விரட்டு நிகழ்ச்சி தொடங்கியது. அப்போது நிறுத்தப்பட்டிருந்த மாடுகளை அவற்றின் உரிமையாளர்கள் விரட்டிவிட்டனர். அதனால் சீறி பாய்ந்த மாடுகளை இளைஞர்களும் சிறுவர்களும் உற்சாகத்துடன் விரட்டி சென்றனர். விவசாயிகள் தங்கள் நிலத்தில் விளைந்த மாங்காய், புலி, வாழை போன்றவற்றை சூறை விட்டு மகிழ்ந்தனர். இந்த மஞ்சு விரட்டு நிகழ்ச்சியில் வெளிநாட்டினர், புதுச்சேரி மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்ட காளைகள் சீறி பாய்ந்ததை பார்த்து ரசித்தனர். மேலும் ஆரோவில் சர்வதேச நகரத்தைச் சேர்ந்த வெளிநாட்டினர் பலரும் தமிழர்களின் பாரம்பரிய வேட்டி சட்டை அணிந்தும் சேலைகள் உடுத்தியும் வந்த மஞ்சு விரட்டு நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர். இதனால் மஞ்சு விரட்டு விழா களை கட்டியது.
உழவர் திருநாளையொட்டி புதுச்சேரி தேங்காய் திட்டு பகுதியில் உள்ள மக்கள் தங்கள் நிலங்களில் விளைந்த பொருட்கள் மற்றும் பூக்களை வைத்து படையலிட்டு வழிபட்டனர். தமிழர்களின் பண்டிகையான பொங்கல், மாட்டுப் பொங்கல், உழவர் திருநாள் என தொடர்ந்து 3 நாட்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. முதல் நாளில் சூரிய பகவானுக்கு பொங்கலிட்டு, 2ஆம் நாள் கால்நடைகளுக்கு படையலிட்டும், 3ஆம் நாள் விவசாய பெருமக்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் உழவர் திருநாளாகவும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி தேங்காய் திட்டு பகுதியில் உழவர் திருநாளை முன்னிட்டு அப்பகுதியில் உள்ள மக்கள் தங்களது நிலங்களில் விளைந்த பொருட்கள் மற்றும் தங்களது வீடுகளில் பூத்த பூக்களை கொண்டு அதே பகுதியில் உள்ள ஐயனாரப்பன் ஆலயத்தில் வைத்து படையலிடுவது வழக்கம். தலைமுறையாய் நடைபெறும் இந்த நிகழ்ச்சி இந்த ஆண்டு மிக சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக அப்பகுதி மக்கள் தங்களது நிலங்களில் விளைந்த பொருட்கள், பூக்களை ஊர்வலமாக கொண்டு வந்த ஐயனாரப்பன் ஆலயத்தில் வைத்து படையலிட்டு மகிழ்ந்தனர். உழவர் திருநாளை முன்னிட்டு புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் 17ஆம் ஆண்டாக வெளியிடப்பட்ட செம்மொழி தமிழ் நாள்காட்டியை அமைச்சர் லட்சுமி நாராயணன் வெளியிட்டார். புதுச்சேரியில் பழமை மிக்க புதுவை தமிழ்ச்சங்கம் சார்பில் ஆண்டுதோறும் திருவள்ளுவர் தின விழா கொண்டாடப்படுகிறது. தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் முத்து தலைமையில் புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற விழாவில் பம்பை உடுக்கையுடன் புது பானையில் பொங்கலிட்டு, செங்கரும்புடன் மஞ்சள் கொத்து வைத்த படையலிட்ட தமிழ் சங்கத்தினர் பொங்கலோ பொங்கல் என்று கூறி மகிழ்ச்சி அடைந்தனர். தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தமிழ் சங்கத்தில் உள்ள வள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார். இதனையடுத்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் 17ஆம் ஆண்டாக செம்மொழி தமிழ் நாட்காட்டியை வெளியிட்டார். இதனை புதுச்சேரி தமிழ் சங்க தலைவர் முனைவர் முத்து மற்றும் நிர்வாகிகள் பெற்றுக் கொண்டனர். தொடர்ந்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். காணும் பொங்கலை முன்னிட்டு புதுச்சேரி கதிர்காமம் தொகுதி பாஜக பிரமுகர் ஜெகதீஸ்வரன் மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். காணும் பொங்கலை முன்னிட்டு கதிர்காமம் தொகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி பாஜக பிரமுகர் ஜெகதீஸ்வரன் ஏற்பாட்டில் அவரது தலைமையில் எல்லைப்பிள்ளைச்சாவடி பகுதியில் நடைபெற்றது. அதன்படி கதிர்காமம் தொகுதியைச் சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு 2025ஆம் ஆண்டிற்கான தினசரி கேலண்டர் மற்றும் பெரிய அளவிலான பிளாஸ்டிக் கூடை மற்றும் ரொக்க பணம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை சிஎன்எஸ் குரூப்ஸ் நிர்வாகியும் பாஜக கதிர்காமம் தொகுதி பிரமுகருமான ஜெகதீஸ்வரன் தனது சொந்த செலவில் வழங்கி தனது குடும்பத்துடன் பொங்கல் வாழ்த்து தெரிவித்தார். இதில் திரளான கதிர்காமம் தொகுதி பாஜக பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் அருந்ததிபுரம் பகுதியில் ஏஜிபி அப்துல் கலாம் இளைஞர் நற்பணி இயக்கம் சார்பில் நடைபெற்ற கோலப் போட்டியை திமுக கலை இலக்கிய அமைப்பாளர் சிவசங்கரன் துவக்கி வைத்தார். அரியாங்குப்பம் அருந்ததிபுரம் பகுதியில் ஏபிஜே அப்துல் கலாம் இளைஞர் நற்பணி இயக்கம் சார்பில் 3ஆம் ஆண்டு பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இதில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்ட பரிசுகள் வழங்கப்பட்டது. இதில் திமுக மாநில கலை இலக்கிய பேரவை அமைப்பாளர் சிவசங்கரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பெண்களுக்கான கோலப் போட்டியினை துவக்கி வைத்து பார்வையிட்டார். இதில் 80க்கும் மேற்பட்ட பெண்கள் பல வண்ணங்களில் விதவிதமாக கோலங்களை வரைந்தனர். இந்நிகழ்ச்சியில் கலை இலக்கிய துணை அமைப்பாளர் ஜவஹர்லா மற்றும் கழக நிர்வாகிகள் ஜோதி, லெனின், கோபால், மாணிக்கம், நற்பணி இயக்க நிர்வாகிகள் ரஞ்சித், அருண், வசந்த், அன்பு பாலாஜி உள்ளிட்ட நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். வானகப்பேட்டையில் கிரில் கம்பிகளுடன் அமைக்கப்பட்ட பாவடிவ வாய்க்கால் பணியை திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வானகப்பேட்டையில் முருகசாமி தோப்பில் பாவடிவ வாய்க்கால் வழியே கழிவுநீர் மழை நாட்களில் சீராக செல்லவில்லை. இதனால் அங்கு சாலையை கடந்த கூடுதல் வாய்க்கால் பாவடிவில் மேற்கிலிருந்த கிழக்கு வரை அமைத்துக் கொடுக்குமாறு அப்பகுதி மக்கள் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடியிடம் முறையிட்டனர். இதை கருத்தில் கொண்டு நகராட்சி உதவி பொறியாளர் யுவராஜ், இளைநிலை பொறியாளர் சண்முகம் ஆகியோருடன் அப்பகுதியை ஆய்வு செய்த சட்டமன்ற உறுப்பினர் சீராக வாய்க்கால் நீர் செல்ல நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். அதன் அடிப்படையில் கிரில் கம்பிகள் அமைத்த சிறந்த முறையில் வாய்க்கால் அமைக்கப்பட்டு வருகிறது. இப்பணிகளை ஆய்வு மேற்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் கூடுதலாக மசூதி அருகில் சேதமடைந்த வாய்க்கால் கட்டைகளையும் சரி செய்து கொடுத்தார். இந்த நிகழ்வின் போது தொகுதி திமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர்.
பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரெயின்போ நகர் பகுதியில் நடைபெற்ற மெகா கோல போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஃப்ரிட்ஜ், LED டிவி, குக்கர் உட்பட பம்பர் பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி காமராஜர் நகர தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகர் பகுதியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மெகா கோல போட்டி இன்று நடைபெற்றது. இதில் ரெயின்போ நகர் உட்பட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்றனர். இதனை காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் MP, காங்கிரஸ் கட்சி மாநில சிறப்பு அழைப்பாளர் வினோத் ஆகியோர் தொடங்கி வைத்து சிறப்பித்தனர். அதிகாலை போட்டி துவங்கிய நிலையால் கடும் பணியை பொருட்படுத்தாமல் போட்டியாளர்கள் கலந்து கொண்டு பல்வேறு கை வண்ணங்களை வெளிப்படுத்தி அசத்தினர். இதனால் ரெயின்போ நகர் சாலைகள் வண்ணமயமாகவும் கோலாகலமாகவும் காட்சியளித்தன. கலைமாமணி மாலதி செல்வம், நாட்டிய நங்கை லலிதாம்பிகை ஆகியோர் அடங்கிய நடுவர் குழுவினர் சிறந்த கோலங்களை தேர்வு செய்தனர். முதல் பரிசான ஃப்ரிட்ஜை சிக்கு கோலம் வரைந்த ஷீலா தட்டி சென்றார். இரண்டாவது பரிசான LED டிவியை பாரதி என்பவரும், மூன்றாவது பரிசான கிரைண்டரை ஸ்ரீ திவ்யா வென்றார். இதனைத் தொடர்ந்து நடந்த பரிசளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக வைத்திலிங்கம் MP-யின் தனி உதவியாளரும், காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளருமான வினோத், காங்கிரஸ் கட்சியின் காமராஜர் நகர தொகுதி பொறுப்பாளர் தேவதாஸ் ஆகியோர் கலந்து கொண்ட வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினர். அதனைத் தொடர்ந்து 4 பேருக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன. மேலும் போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மேக்கப் கிட், எலக்ட்ரிக் கெடல் மற்றும் ஆறுதல் பரிசு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ரெயின்போ நகர் மகளிர் நலவாழ்வு சங்கம், காங்கிரஸ் கட்சியினர் உட்பட பல கலந்து கொண்டனர். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக மாணவி தாக்கப்பட்ட விவகாரத்தில் பெண் IPS அதிகாரி உள்ளடங்கிய நீதிபதி தலைமையிலான உயர்மட்ட விசாரணைக்கு முதல்வர் உத்தரவிட வேண்டும் என்று புதுச்சேரி மாநில அதிமுக வலியுறுத்தியுள்ளது. உப்பளம் அதிமுக அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், இந்திய அளவில் பெருமை சேர்க்கும் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் சமீப காலமாக போதிய பாதுகாப்பு இல்லாததால் பல்கலைக்கழகத்திற்கு சம்பந்தமில்லாத அந்நியர்கள் வருவதும், அவர்கள் மூலம் மது அருந்துதல் உள்ளிட்ட சட்டவிரோத செயல்கள் நடைபெற்று வருகின்றன. சர்வசாதாரணமாக வெளிநபர்கள் பல்கலைக்கழக வளாகத்திற்கு வந்து குடிப்பதும், இரவு நேரத்தில் தகாத செயல்களில் அவர்கள் ஈடுபடுவதும் அரங்கேற்றி வருகிறது என்று குற்றம் சாட்டினர். மாணவி பாதிக்கப்பட்ட விவகாரத்தில் தொழில்நுட்ப பல்கலைக்கழக நிர்வாகிகள் மறுப்பு தெரிவித்த பிறகு 50 ரூபாய் அபராதம் கட்டக்கூடிய சாதாரண வழக்கை காவல்துறை பதிவு செய்துள்ளது. போலீசாரின் இதுபோன்ற நடவடிக்கை ஒரு தவறான முன் உதாரணங்களை ஏற்படுத்திவிடும் என்றார். தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் பாதுகாப்பு, வெளிநபர்கள் அத்துமீறி பல்கலைக்கழக வளாகத்தில் செல்லுதல், மாணவி எந்த பிரச்சனைக்காக தாக்கப்பட்டார் என்ற விவரம் பல்கலைக்கழக நிர்வாகத்திற்கு தெரிந்த பிறகு அவர்கள் எடுத்த நடவடிக்கை என்ன என்ற கேள்வி எழுப்பிய அவர், சிகிச்சை பெற்ற மருத்துவரிடம் மாணவி கொடுத்த வாக்குமூலம் அடிப்படையில் காவல்துறையில் நேர்மையாக பணியாற்றக்கூடிய பெண் IPS அதிகாரி உள்ளடங்கிய நீதிபதி தலைமையில் நீதிமன்றத்தின் உயர்மட்ட விசாரணைக்கு முதல்வர் உத்தரவிட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மேட்டுப்பாளையத்தில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த 80,000 ரூபாய் மதிப்பிலான குட்கா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்த விற்பனை செய்தவரை கைது செய்தனர். புதுச்சேரி மேட்டுப்பாளையம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு தகவல் வந்தது. இதையடுத்து சப் இன்ஸ்பெக்டர் திருமுருகன் மற்றும் போலீசார் நேற்று இரவு மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டை பகுதியில் உள்ள கடைகளில் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது சண்முகாபுரத்தைச் சேர்ந்த ஜெயக்குமார் என்பவரது டீ கடையில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் விற்பனைக்கு வைத்திருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து கடையில் இருந்த 80,000 மதிப்பிலான 55 கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் அவர் மீது வழக்கு பதிந்து கைது செய்தனர். அரியாங்குப்பம் பகுதியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினர். அரியாங்குப்பம் பகுதியில் 9ஆம் ஆண்டு பொங்கல் கலை விழா மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் கடந்த 2 தினங்களாக நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, முன்னாள் வட்டார காங்கிரஸ் தலைவர் சிவராமகிருஷ்ணன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினர். முன்னதாக இவ்விழாவில் தமிழர் பண்பாட்டை பறைசாற்றும் வகையில் விவசாயத்தை பெருக்க வயலில் விளைந்த புது நெல்மணிகள், தென்னம்பாலை கொடுத்து சிறப்பு விருந்தினர்களை வரவேற்றனர். தொடர்ந்து உரியடித்தல், கயிறு இழுத்தல், ஓட்டப்பந்தயம் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன.
இதற்கான ஏற்பாடுகளை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி ஆதரவாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி முதியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி அயக்ரீவர் திருக்கோவிலில் மார்கழி மாத நிறைவையொட்டி நடைபெற்ற ஆண்டாள் திருக்கல்யாண உற்சவத்தில் அனைவருக்கும் மாங்கல்யம் பிரசாதமாக வழங்கப்பட்டது. மார்கழி மாத நிறைவையொட்டி பெருமாள் கோவில்களில் ஆண்டாள் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்று வருகிறது. மார்கழி மாதம் முழுவதும் ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரங்களை பெருமாள் கோவில்களில் பக்தர்கள் பாடி இறைவனை வணங்கிய நிலையில் மார்கழி மாத நிறைவையொட்டி முதியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் திருக்கோவிலில் ஆண்டாள் திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. யாகம் வளர்த்தி பாராயணம் பாடி வேத மந்திரங்கள் ஓதி பெருமாள் ஆண்டாளுக்கு மாங்கல்யம் அணிவித்த நிகழ்வில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் மாங்கல்யம் பிரசாதமாக வழங்கப்பட்டது. புதுச்சேரி கோவிந்தப்பேட்டை ஸ்ரீ சபரிவாசன் ஆலயத்தில் நடைபெற்ற ஜோதி தரிசன நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கேரள மாநிலத்தில் உள்ள ஐயப்பன் கோவில் மகர ஜோதி தரிசனத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள பல்வேறு ஐயப்ப ஆலயத்தில் ஜோதி தரிசனம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதனிடையே புதுச்சேரி முத்திரையார்பாளையம் கோவிந்தன்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சபரிவாசன் ஆலயத்தில் நடைபெற்ற ஜோதி தரிசன நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஜோதியை தரிசித்தனர். தொடர்ந்து படிப்பூஜைகள் நடைபெற்றன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய தலைமை குருக்கள் அர்ஜுனன் சுவாமிகள் ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர். கோமாதா கோவிலில் மாட்டுப் பொங்கலையொட்டி காளைகள், கன்றுகள், குதிரைகள் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்ட கோபூஜை, அஸ்வபூஜை நடைபெற்றது. புதுச்சேரி கருவடிக்குப்பம் வேதாசிரம குருகுலத்தில் அமைந்துள்ள கோமாதா கோவிலில் மாட்டுப் பொங்கல் கொண்டாடப்பட்டது. பசுக்கள், காளைகள், கன்றுகள், குதிரைகள் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்ட கோபூஜை, அஸ்வபூஜை நடைபெற்றது. ராஜா சாஸ்திரி தலைமையில் 500 கிலோ காய்கறிகள் மற்றும் பழங்கள் பூஜை செய்து பசுக்களுக்கு வழங்கப்பட்டன. கோபூஜையில் குருகுல மாணவர்கள் வேத கோஷம் வழங்கினர். தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மேதா சீனு உள்பட பல கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 7340 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 98 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பாஜக அதிருப்தி. சட்டமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் கவர்னரை சந்தித்து பேசியதால் பரபரப்பு. கள்ளத்தனமாக மதுபானங்களை விற்பனை செய்த 5 பேர் மீது வழக்கு பதிவு, காவல்துறை நடவடிக்கை. குயிலாப்பாளையத்தில் மஞ்சு விரட்டு நிலத்தில் விளைந்த மாங்காய், புலி, வாழை போன்றவற்றை சூறைவிட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி. தொழில்நுட்ப பல்கலைக்கழக மாணவி தாக்கப்பட்ட விவகாரத்தில் உயர்மட்ட விசாரணை வேண்டி அதிமுக செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தல். புதுவைகள் 80,000 மதிப்புள்ள தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் பறிமுதல், விற்பனையாளர்கள் கைது. இத்துடன் எஸ் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.